என்னம்மா இதெல்லாம்? உங்களுக்கு ஏற்கனவே பிபி சுகர் எல்லாம் இருக்கு. இந்த கண்டிஷன்ல இந்த மாதிரி சாப்பிடாம இருந்தா என்னமா அர்த்தம்? நான் மயக்கம் போட்ட தகவல் ஆகாஷுக்கு தெரியாதாப்பா? சொல்லு கண்ணா, ஆகாஷுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? அப்போயே அவ என்ன பார்க்க வரல அப்படின்னா ஆகாஷ் என்ன மொத்தமா வெறுத்துட்டால? அம்மா, ஏம்மா இப்ப கண் கலங்குறீங்க? இங்க பாருங்கம்மா, இதெல்லாம் நீங்களா எழுத்துக்கிட்ட பிரச்சனை தானே. தயவு செஞ்சு நீங்களா மாறிக்கங்கம்மா. நாங்களும் உங்களை மாறுங்கன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருப்போம். நீங்க கேட்டீங்களாமா? செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சு இப்படி லாக்கப்ல வந்து நிக்கிறீங்களாமா? இதெல்லாம் தேவையாமா? அம்மா, உங்க மேல எங்க எல்லாருக்கும் கோபம்தான். ஆகாஷும் உங்க மேல வெறுப்பா தான் இருக்கான். ஆனா நீங்க இப்படி ஒரு தண்டனை அனுபவிக்கிறது எங்களால ஏத்துக்க முடியலமா. நீங்க இங்க வந்ததுல இருந்து வீட்டுல யாரும் சாப்பிடலாமா? இங்க நீங்களும் சாப்பிடாம இருந்து எங்களை மேலும் கஷ்டப்படுத்துறீங்களேம்மா. பேசாம நாங்க எல்லாருமே தற்கொலை பண்ணி செத்துடலாம் தோணுதுமா. கண்ணா, அப்படியெல்லாம் சொல்லாத. நீங்க ஏன் சாகணும்? சாக வேண்டியது நான் தான். என் மேல உயிரா இருந்த ஆகாஷ் என்ன வெறுக்கிற அளவுக்கு நான் தான் மோசமா நடந்துக்கிட்டேன். நீங்க எல்லாரும் எத்தனை தடவை எனக்கு புத்திமதி சொல்லி இருப்பீங்க, நான் கேட்கலையே. பணத்திமர்ல ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சுட்டேன். ஏங்க, என்னாச்சுங்க? ஸ்டேஷன் போய் அத்தைய பாத்தீங்களா? இன்ஸ்பெக்டர் சொன்னது உண்மைதானா? ஆமா மாதவி, உண்மைதான். அம்மா இங்க போனதுல இருந்து எதுவுமே சாப்பிடாம பட்னியா இருந்திருக்காங்க. ஐயோ, ஏன் சாப்பிடல? பொதுவா போலீஸ் ஸ்டேஷன்ல சாப்பிடறதுக்கு ஏதாவது குடுப்பாங்களே. அவங்க குடுக்கதான் செஞ்சிருக்காங்க. அம்மா தான் சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிச்சிருக்காங்க. அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. என்னது, மயக்கம் போட்டாங்களா? என்னங்க சொல்றீங்க? ஒருவேளை ஸ்டேஷன்ல கொடுத்த சாப்பாடு எதுவும் சரியில்லையோ? ஏய், அவங்கதான் சாப்பிடவே இல்லைங்கிற, நீ சாப்பாடு ஒத்துக்கலையான்னு கேக்குற? எதையுமே சரியா புரிஞ்சுக்க மாட்டியா? இப்ப நான் என்னங்க தப்பா கேட்டேன்? எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? மாதவி, இப்ப அம்மா அவங்க செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து திருந்திட்டாங்க. மாதவி, நான் சொல்றது உண்மைதான். இனிமே எனக்கு உயிரோட இருக்க பிடிக்கல. நான் பாவி. நான் செஞ்ச பாவத்துக்கு சாப்பிடாம பட்னி கிடந்து ஸ்டேஷன்ல கிடந்து செத்து போயிடுறேன்னு புலம்புறாங்க. அவங்கள பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு. இதுக்கு மேலையும் அம்மாவை ஸ்டேஷன்ல விட்டு வைக்கிறது தப்பு. நான் முடிவு பண்ணிட்டேன் மாதவி. நாளைக்கு லாயரோட போய் எப்படி அம்மாவை ஜாமீன்ல எடுத்துடணும். கண்டிப்பா அம்மாவை நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடும். அம்மா, கார்ல உட்காருங்கம்மா. கண்ணா, என்னையே ஜாமீன்ல எடுத்தேன். நான் யாரு முகத்திலையும் முழிக்க முடியாதுப்பா. எல்லாரும் என்ன கேவலமா பாப்பாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க. நீங்க இப்ப தப்ப உணர்ந்து மாறினதுல எங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தான்மா. ஏன் பொய் சொல்ற? நான் திருந்தினது எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்திருந்தா எல்லாரும் என்ன பார்க்க வந்திருப்பாங்கல்ல. சரி விடு, அப்படி நான் எதிர்பார்க்கறதும் தப்புதான். ஏன்னா நான் செஞ்ச பாவம் அப்படி. சொல்ல சொல்ல கேட்காம நீ என்ன ஜாமீன்ல எடுத்துட்ட.
நானும் உன்னோட திருப்திக்காக வெளியில வந்துட்டேன். ஆனா என்னால நம்ம வீட்டுக்கு வர முடியாதுப்பா. என்ன என்னை ஏதாவது ஒரு ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கண்ணா. என்ன என் கடைசி காலத்தை நான் ஆசிரமத்திலேயே முடிச்சுக்கிறேன். என்னம்மா ஏமா அப்படி எல்லாம் பேசுறீங்க? வாங்கம்மா வீட்டுக்கு போலாம், வாங்கம்மா. இல்ல கண்ணா, வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. என்னை ஏதாவது ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டுடு. நான் அங்க எத்தனை நாள் இருக்க முடியுமோ அத்தனை நாள் இருந்துட்டு அங்கேயே செத்து போயிடுறேன். என் வயித்துல பிறந்த பாவத்துக்கு நீ மட்டும் வந்து எனக்கு கொல்லி போட்டுட்டு போ, அது போதும் எனக்கு. அம்மா இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. முதல்ல நீங்க வாங்கம்மா, வாங்கம்மா. வேண்டாம் கண்ணா. கார்ல இவங்களை ஜாமீன்ல எடுத்தீங்களா? உங்களுக்குள்ள கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா? இவங்க எவ்வளவு பெரிய கொடூரமானவங்கன்னு தெரிஞ்சும் இவங்களை ஜாமீன்ல எடுக்க எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? கோவப்படாதப்பா. அம்மா இப்ப முன்ன மாதிரி இல்ல. அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து முழுசா திருந்திட்டாங்க. யாரு இவங்களா? இந்த மாதிரி இவங்க பல தடவை திருந்துற மாதிரி டிராமா பண்ணிருக்காங்க. அந்த டிராமாவை பார்த்து ஆகாஷ் தான் ஏமாறுவாரு. இப்ப அவருக்கு பதிலா நீங்களே ஏமாந்துட்டீங்களா? என்னமாமா இதெல்லாம்? இல்லம்மா, அம்மா இப்ப எந்த டிராமாவும் பண்ணலம்மா. உண்மையிலே திருந்திட்டாங்கம்மா. அவங்க செஞ்ச தப்புக்கு பரிகாரமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுல இருந்து சாப்பிடாம பட்னி கடந்து லாக்அப்லயே உயிரை விட்டலான்னு முடிவு பண்ணிட்டாங்கம்மா. அதனால உடம்புல தெம்பு இல்லாம லாக்அப்லயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் போலீஸ் தான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அம்மாவை காப்பாத்திருக்காங்க. அதுக்கு மேல எனக்கு மனசு கேட்கலம்மா. அதான் அம்மாவை ஜாமீன்ல எடுத்துட்டேன். இங்க பாருங்க, இவங்க போடுற நாடகத்தை நம்பி நீங்க வேணா இவங்கள ஜாமீன்ல எடுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா உங்க வீட்டுக்கு போகாம எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கண்ணனை கேட்காத. அவைய நீங்க கூட்டிட்டு வரலமா? நான் தான் என்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். எதுக்கு? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனீங்க. ஆனா நான் எப்பவும் போல 2 நாள்ல திரும்ப வந்துட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு எங்க கிட்ட கெத்து காட்டுறதுக்கா? இல்லம்மா, நான் செஞ்ச பாவத்துக்காக உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வந்த. நான் இப்படி சொல்றத உங்க எல்லாராலையும் நம்ப முடியாதுதான். ஏன்னா நம்புற அளவுக்கு நான் 1% கூட நல்லவ இல்லையே. நான் பெரிய பாவி. நீங்க யாரும் மன்னிக்க முடியாத அளவுக்கு மகா பாவி. நான் மனுஷியாவே பிறந்திருக்க கூடாது. என்ன பெத்தவங்க செஞ்ச பாவமோ என்னமோ, நான் மனுஷியா பிறந்து தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அம்மா நான் இங்கதான் கூட்டிட்டு வந்தேன். பாதி வழியில வரும்போது என்ன தெரியுமா நடந்துச்சு? என்ன மதிச்ச ஒரே ஜீவன் என் பேர ஆகாஷ் மட்டும்தான். அவனே இப்ப என்ன மொத்தமா வெறுத்துட்டான். இதுக்கு மேலேயும் நான் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எனக்கு என்னப்பா தகுதி இருக்கு? தயவு செஞ்சு என்ன ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுடு. அவங்களுக்கு நடிக்கவா சொல்லி தரணும்? இது வரைக்கும் நடிச்சு பேரணி ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப புள்ளைய ஏமாத்த ஆரம்பிச்சுட்டாங்க போல இருக்கு. இதெல்லாம் சொன்னா யாருக்கு புரிய போகுது? குறிப்பா நம்ம புருஷனுக்கு சுத்தமா புரியாது. அப்புறம் எதுக்கு சொல்லிக்கிட்டு? பேசாம நடக்கிறத வேடிக்கை பார்ப்போம்.
சாரி ஆகாஷ். அம்மா மேல இருந்த ஆதங்கத்துல நான் உன்னை கோவமா பேசிட்டேன். இதுவரைக்கும் நான் உன்கிட்ட அப்படி பேசினது இல்ல. அம்மா இப்ப ஒரு முதியோர் இல்லத்துலதான் இருக்காங்க. நீ போய் கூப்பிட்டா அவங்க கண்டிப்பா வருவாங்க ஆகாஷ். தயவு செஞ்சு அவங்கள போய் கூட்டிட்டு வாப்பா. அப்பா சொல்றாங்கல்ல, போயிட்டு வாப்பா. போயிடாதீங்க தான். உங்க பாட்டி இப்பவும் டிராமா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. தயவு செஞ்சு போயிடாதீங்க. அவங்க அங்கேயே இருக்கட்டும். வேண்டாம் ஆகாஷ். நான் ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி ஆசிரமத்துல தங்கி உன்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்கேன். அந்த மாதிரி இந்த தடவையும் உன்னை ஏமாத்ததான் செய்யறணும்னு ஏதோ ஒரு தருணத்துல உனக்கு என் மேல சந்தேகம் வந்துடும். அப்படி ஒரு சந்தேகம் வந்துட்டா அந்த வேதனையை என்னால தாங்கிக்க முடியாது. இல்ல பாட்டி, உங்க மேல இனிமே எந்த சந்தேகமும் வராது. நான் இப்போ உங்களை உண்மையாவே முழுசா நம்புறேன் பாட்டி. சரிப்பா, நீ என்ன நம்புறது உண்மையாவே இருக்கட்டும். அந்த ஒரு ஆறுதலே போதும் எனக்கு. மத்தபடி என்ன வீட்டுக்கெல்லாம் கூப்பிடாத. நான் செஞ்ச எல்லா பாவத்துக்கான தண்டனைய நான் அனுபவிச்சுதானே ஆகணும். கடைசி வரைக்கும் நான் இங்கேயே இருந்துடுறேன். நீ நான் செத்துட்டதா நினைச்சு என்ன மொத்தமா மறந்துடுப்பா. ஏன் பாட்டி திரும்ப திரும்ப நீங்க சாகரத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? பாட்டி ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்க, வீட்டுக்கு போலாம். என்ன வற்புறுத்தாத ஆகாஷ், நான் வரமாட்டேன். பாட்டி வாங்க பாட்டி, போலாம் வாங்க. என்ன விடு ஆகாஷ். பாட்டி பாட்டி நீங்க வரலன்னா நானும் இங்க இருந்து போக மாட்டேன். பாட்டி நான் உண்மையாதான் சொல்றேன். நீங்க வரலன்னா நானும் உங்க கூட இங்கே இருந்துருவேன். என்னால நீ ஏன்பா கஷ்டப்படணும்? நீ வீட்டுக்கு போ ஆகாஷ். இல்ல பாட்டி, நீங்க வந்தாதான் நான் போவேன். பாட்டி ப்ளீஸ் வாங்க பாட்டி, நான் உங்களை நம்புறேன் பாட்டி. நான் உங்க கால்ல வேணா விடுறேன் பாட்டி. வாங்க பாட்டி ப்ளீஸ். பாட்டி 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 ப்ளீஸ் பாட்டி. வாங்க பாட்டி, போயிடலாம் ப்ளீஸ் பாட்டி. வாங்க பாட்டி, பாட்டி வாங்க பாட்டி. இத தொண்ட நானும் எதிர்பார்த்தேன். இனி உனக்கு என் மேல எப்பவுமே சந்தேகம் வராது. ஆகாஷ், ஆகாஷ் எழுந்துரு. ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற? பாட்டி ப்ளீஸ் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுங்க பாட்டி. சரிப்பா, நீ கண் கலங்கிறது என்னால பார்க்க முடியல. உனக்காக நான் வீட்டுக்கு வர்றேன். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. வாங்க பாட்டி, வீட்டுக்கு போலாம். மேம், என்னோட பாட்டிய அவங்க சம்மதத்தோடய நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். என்னம்மா உங்களுக்கு சம்மதமா? தாராளமா கூட்டிட்டு போப்பா. ரொம்ப நன்றி மேடம். சரிப்பா. வாங்க பாட்டி. அத்தை காட்டுங்க, நானே ஊட்டி விடுறேன். தென்றல், நான் என்ன சின்ன குழந்தையா? சாப்பிட கூட முடியாமையா இருக்கேன். கொடு, நானே சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல அத்தை, நானே ஊட்டி விடுறேன். நான் ஓரளவுக்கு தேறிட்டேன், நானே சாப்பிட்டுக்கிறேன். கொடு. அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு பொண்ணா பிறந்திருக்க கூடாதான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்லங்க, இப்ப அம்மாவை பார்த்துக்க நீங்க வந்துட்டீங்க. உங்கள மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு அம்மா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். டேய், என்னடா நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி தான் தெண்டல வாங்க போங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த, இப்பவும் அப்படியே கூப்பிடுற?
டேய் என்னடா பண்ண சொல்ற? நான் அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேன். போக போக மாத்திக்கலாம். மாத்திக்கலானா? எப்போ? நல்லா கேளு. நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன். என்ன வா போ அப்படின்னு கூப்பிடுன்னு சொல்றேன். இவன் எங்க கேக்குறான்? இங்க மட்டும் என்ன வாழுதாக்கும்? கட்டுன புருஷனை இப்படிதான் அவன் இவன்னு சொல்றதா? ஏய் இல்ல வாங்க போங்க ஏங்கன்னு ஒரு செல்லமா பாசமா கூப்பிடலாம்ல. அது திடீர்னு எப்படி? போக போக நானே ட்ரை பண்றேன். நீயும் போக போகதானா? இங்க பாருங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியாவது நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி கூப்பிடுறதுன்னு பழகிக்கோங்க. அப்படி இல்லனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நீங்க இப்படியே கூப்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தை உங்களை பார்த்து நீங்க என்னோட அப்பா அம்மா இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க தான் என்னோட அப்பா அம்மான்னு சொல்லிட போகுது. நான் உங்களுக்கு ஊட்டி விடட்டுமா? சொல்லுங்க, ஊட்டி விடட்டா? என்னங்க நீங்க எனக்கு ஊட்டி விட மாட்டீங்களா? யாராவது வந்துட்டாங்கன்னா? சாப்பிட்டு போயிட்டாங்கல்ல, இனி யாரும் வர மாட்டாங்க. ஊட்டி விடுங்க ப்ளீஸ். விரல தானே கடிச்சேன். என்னமோ உதட்ட கடிச்ச மாதிரி இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க. இப்போ என்ன சொன்ன? உதட்ட வேற கடிப்பியா நீ? ஏன் கடிக்க முடியாதா? வேண்டாம், எனக்கு வேணும். சொன்னா கேளு, இது ஆபீஸ், நம்ம வீடு இல்ல. அதெல்லாம் எனக்கும் தெரியும். யாராவது பார்த்தா அப்புறம் வம்பாயிடும். பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் போயாச்சு. நிஜமா சொல்றேன், எனக்கு வயசாயிடுச்சு. இல்லன்னா நான் செஞ்ச பாவத்துக்கு உங்க 2 பேர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பேன். நாம நல்லவங்களா மாறிட்டோம்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக எவ்வளவு மோசமா இறங்கி போக வேண்டியதாயிடுச்சு. நண்டு சென்று கால்ல எல்லாம் விழறேன்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல, இப்ப அதுக்கெல்லாம் சேர்த்து தானே அந்த சித்துவையும் தென்றலையும் சிவானி மூலமா வேலையை விட்டு தூக்கி இருக்கோம். இனி அவங்க 2 பேரும் சோத்துக்கு வழி இல்லாம தெருவுல தான் நிக்கணும். அவங்களே தெருவுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாரதாவும் தானா தெருவுக்கு வந்துடுவா. இப்போதைக்கு அது போதும் நமக்கு. சிவானி தான் கால் பண்றா. போன் எடுக்க இதுக்கு இவ்ளோ நேரம்? சொல்லு, என்ன விஷயம்? இல்ல, நீங்க சொன்னீங்க என்ன, தென்றலையும் சித்துவையும் நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரோட ஆக்டிவிட்டிஸ கவனிக்க சிறுத்தை நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு அவனை மட்டும் என் ஆபீஸ்ல விட்டு வச்சேன். கரெக்ட் தானே? இப்போ அதுல ஏதாவது பிரச்சனையா? ஆமா மேடம். என்ன பிரச்சனை? திடீர்னு அந்த சிறுத்தை ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டான். என்ன சொல்ற நீ? அவன் எதுக்கு ரிசைன் லெட்டர் கொடுத்தா? தென்றலும் சித்துவும் இல்லாத ஆபீஸ்ல நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லி
வேலையை விட்டு நின்னுட்டான் மேடம். இவ அவங்க மேல அவ்ளோ மரியாதை வச்சிருக்கானா? ஆமா மேடம், நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவன் கேட்கவே இல்லை. ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் அந்த சித்துவும் தென்றலும் என்ன பண்ண போறாங்கன்னு யாரு வச்சு தெரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். அவங்க என்ன பண்ணுவாங்க? மிஞ்சி மிஞ்சி போனா வேற ஒரு எஃப்எம்க்கு வேலை கேட்டு திரிவாங்க. கூடவே அந்த சிறுத்தையும் போவான். அவ்வளவுதானே? என்ன மேடம் அவ்வளவுதானே? அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க. அவங்க வேற எஃப்எம்ல போய் ஜாயின் பண்றதுக்கா நம்ம கஷ்டப்பட்டு அவங்கள வேலையை விட்டு தூக்கணும்? நான் அதை யோசிக்காமலையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல சிவானி. அப்போ உங்களுக்கு வேற ஏதாவது பிளான் இருக்கா? ஆமா. என்ன மேடம் பிளான்? நீ உன்னோட எஃப்எம்ல சிஇஓங்கிற பெரிய போஸ்டிங்ல இருக்க. அதனால நீ இப்ப என்ன பண்றனா, நீயே மத்த எஃப்எம்க்கெல்லாம் கால் பண்ணி என்னோட பிக் எஃப்எம்ல வேலை பண்றேன்னு சொல்லிட்டு சித்து தென்றல்னு யாராவது வேலை கேட்டுட்டு வந்தா அவங்க யாருக்குமே வேலை கொடுக்காதீங்கன்னு சொல்லிடு. நீ சொன்னா எல்லாரும் கேட்பாங்க தானே? பத்தாததுக்கு அவங்க 2 பேருமே ரொம்ப ஒழுக்கம் இல்லாதவங்க. அவங்கள வேலைக்கு சேர்த்துக்கிட்டா உங்க எஃப்எம்மோட பேரையே கெடுத்துருவாங்க. அப்படி இப்படின்னு அவங்கள பத்தி ஏதாவது ஏடாகுடமா தப்பு தப்பா சொல்லி எல்லா எஃப்எம்முக்கும் மெயில் போட்டுரு. அதுக்கப்புறமா அவங்கள எந்த எஃப்எம்ல வேலைக்கு சேர்த்துப்பாங்க? மேடம் நீங்க பயங்கரமான ஆளுதான். உங்களுக்கு உடம்பெல்லாம் மூளை. என்னமா யோசிக்கிறீங்க? நீங்க சொன்ன விஷயத்த நான் இப்பவே எக்ஸிக்யூட் பண்றேன். நான் சொன்னா மத்த எஃப்எம்ல கண்டிப்பா நம்புவாங்க. அதனால அந்த சித்துக்கும் தென்றலுக்கும் இனிமே எங்கேயுமே கன்ஃபார்மா வேலையே கிடைக்காது. அவங்களுக்கு வேலை கிடைக்காம தெருவுல நிக்கணும். என்னம்மா இப்படி கேக்குறீங்க? 2 பேரும் வேலை இல்லாம இருக்கோம். அப்புறம் வேலை தேட வேண்டாமா? வேலை தேடணும் தான். ஆனா அதுக்கு என்ன இப்ப அவசரம்? உங்க 2 பேருக்கும் இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. பொதுவா எல்லா கம்பெனிலயும் கல்யாணம் ஆன உடனே 2 நாள் லீவு கொடுத்துட்டு ஆபீஸ் வாங்கன்னு சொல்லி உயிர் எடுப்பாங்க. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலேயோ இந்த சிவானி உங்களை வேலையில இருந்து தூக்கி உங்களுக்கு லீவு கொடுத்திருக்கா. இதுதான் சான்ஸ்னு ஹனிமூன் அது இதுன்னு சொல்லி எங்கேயாவது ஜாலியா போய் ஊரை சுத்தி வாழ்க்கையை என்ஜாய் பண்றதை விட்டுட்டு என்னடா இதெல்லாம்? அவங்க 2 பேரையும் வேலையை விட்டு தூக்குனது சிவானி இல்ல. டேய் இப்ப என்ன சொன்ன? எங்களை வேலையை விட்டு தூக்குனது சிவானி கிடையாதா? ஆமாண்டா. என்ன சிறுத்தை சொல்ற? எங்களை வேலையை விட்டு தூக்குனது சிவானி தானே? அப்ப நீயும் அங்கதானே இருந்த. இப்போ சிவானி இல்லன்னு சொல்ற? உங்களை வேலையை விட்டு நிறுத்தினது என்னமோ சிவானி தான். ஆனா நிறுத்த வச்சது யாரு தெரியுமா? யாரு? உங்க மாமியார் ஆண்டாள் பாட்டி. சிறுத்தை நீ என்ன சொல்ற? அவங்க சொல்லியா சிவானி எங்களை வேலையை விட்டு அனுப்புனா? ஆமா தென்றல். டேய் எதை வச்சுற அப்படி சொல்ற? நான் எனக்கு ரிசைன் லெட்டர் கொடுக்கறதுக்காக ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அங்க என்ன தெரியுமா நடந்துச்சு? பாராட்டி ஆகணும் சிவானி. நான் சொன்னேங்கிறதுக்காக இவ்வளவு சீக்கிரம் அந்த தென்றலையும் சித்துவையும் வேலையை விட்டு நீ தூக்குவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கேட்டியா? என்னமோ அன்னைக்கு சொன்னியே, உன் பாட்டி இங்க வந்து நல்லவங்க மாதிரி நடிச்சு நம்ம எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டதும் அவங்க முழுசா திருந்திட்டாங்கன்னு இப்ப புரியுதா? அவங்க திருந்தின லட்சணம் என்னன்னு? அந்த மனுஷியெல்லாம் திருந்துற ஜென்மமே கிடையாது. எனக்கு அப்பவே சந்தேகமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் உங்க 2 பேரோட கால்ல விழுந்து மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி நடிச்சதும் நானே கொஞ்சம் குழம்பிட்டேன். ஆனா இப்பதான் புரியுது அந்த பொம்பளை எப்படிப்பட்ட விஷ பாம்புன்னு. ஆமா அத்தை, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அவங்க ஒரு விஷ பாம்புதான். இவ்வளவு மோசமான புத்தி பாத்தீங்களா? எங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என்னென்னமோல காரியம் பண்ணி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமும் அவங்க திருந்தவே இல்ல பாத்தீங்களா? இப்பதான் எனக்கு புரியுது. அவங்க எங்க 2 பேரையும் வேலையை விட்டு தூக்க சொன்னது இல்லாம நாங்க 2 பேரும் வேற எங்கேயும் வேலை பார்க்க கூடாதுன்னு பிளான் பண்ணி எங்களை பத்தி தப்பு தப்பா மேல் அனுப்பிச்சிருக்காங்க.
அதனாலதான் முதல்ல பாசிட்டிவா பேசினவங்க எல்லாம் கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு போன் பண்றேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. பாட்டி பாட்டி தாத்தா அம்மா நிலா வாங்க. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன இது? சொல்றேன் தாத்தா, கூப்பிடுற? சொல்றேன். என்ன விசேஷம்? இருங்க தாத்தா, எங்க குடு, 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 பாப்போம். இருங்க சொல்றேன். என்னன்னு சொல்ற? பாட்டி, அம்மா நிலா வா 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 வா. வாங்க. நிலா ஆகாஷ பாத்தியா? ரொம்ப ஹாப்பியா இருக்கா. என்னன்னு தெரியலையே. என்னத்தான்? என்ன விசேஷம்? சொல்றேன். ஓ very good, very good. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். எல்லாரும் முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஸ்வீட்டா? என்னங்கம்மா எடுங்கம்மா. எதுக்கு sweet? பாட்டி தாத்தா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நிலா பாட்டி எடுங்க பாட்டி, எடுத்துக்கோங்க பாட்டி. நல்லா இருக்குல்ல? இப்ப சொல்லுப்பா, உனக்கு தெரிஞ்சவங்கல்ல யாருக்காவது பிறந்த நாளா? கிட்டத்தட்ட ஒரு மாதிரி பிறந்த நாள் மாதிரிதான். எதுக்குமே ஆசைப்படாத நம்ம சித்து நம்ம சொத்துல உரிமை கொண்டாடுற நாள். அதனாலதான் நான் இவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். டேய் ஆகாஷ், நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலடா. தாத்தா, அந்த சிவானி இருக்கால, அவ திடீர்னு தென்றலையும் சித்தப்பையும் வேலையை விட்டு நிறுத்திட்டாளாம். அது சம்பந்தமா சித்துவும் தென்றலும் இன்னைக்கு என்ன பார்க்க ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொன்னது மட்டும் இல்லாம சித்துவ நம்ம கம்பெனில பார்ட்னராவும் சேர்த்துக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, தென்றலையும் நம்ம கம்பெனில ஸ்டாஃபா அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். இதுல ஹைலைட் என்னன்னா, அவங்க ரெண்டு பேருமே இதுக்கு மறுபேச்சே சொல்லாம உடனே ஓகே சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா? அதனாலதான் எனக்கு பயங்கர சந்தோஷம். வெல்டன் ஆகாஷ், ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. அசத்திட்டா போ. இப்ப நீ பண்ண காரியத்துக்கு நாங்க தான் உனக்கு ஸ்வீட் கொடுக்கணும். தாத்தா இருடா, ஃப்ரெஷ்ஷா உனக்கு எடுத்து ஊட்டுறா. இருடா. ஆகாஷ், நம்ம குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு சேர்றத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீங்க இவ்ளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லத்தான். பாட்டியோட சொத்துல முழு உரிமை உனக்கு தான் சித்து. அதனால நீ கண்டிப்பா நம்ம கம்பெனில பார்ட்னரா சேரணும்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டாருமா. அது மட்டும் இல்லாம அவரோட கேபின சென்டிமெண்டா சித்துவுக்கு விட்டு கொடுத்துட்டு அவருக்கு புதுசா வேற ஒரு கேபின ரெடி பண்ண சொல்லிட்டாரு அத்த. மேனேஜர் கிட்ட சொல்லி லீகல் டாக்குமெண்ட் கூட ரெடி பண்ண சொல்லிட்டாரு. எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. சொத்து முழுக்க தான் மட்டுமே அனுபவிக்கணும்னு ஆசைப்படாம ஆகாஷ் ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிறான். உண்மையிலே ஆகாஷ்க்கு பெரிய மனசுதாமா. ஆமாண்டா, ஆகாஷ் எனக்கு இன்னொரு பையங்கிறத இந்த தடவையும் நிரூபிச்சிட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் குழப்பமாவும் இருக்கு. என்ன குழப்பம் அத்த? இல்ல, இத்தனை வருஷமா நானும் சித்துவும் என் மாமியாரோட தயவே இல்லாம வாழ்ந்துட்டோம். இப்ப போய் திடீர்னு அவங்க சொத்துல சித்து உரிமை எடுத்திருக்கான். இதை என் மாமியார் எப்படி எடுத்துக்குவாங்கன்னே புரியலையே. கண்டிப்பா இந்த விஷயத்த போய் ஆகாஷ் உங்க மாமியார் கிட்ட சொன்னதும் அவங்க பிரச்சனை தான் பண்ணுவாங்க. அவங்க பிரச்சனை பண்ணணும் தானே நாங்க இந்த கேமையே ஆரம்பிச்சோம். ஆமா, அவங்க பிரச்சனை மட்டும் பண்ணட்டுமா, அதுக்கப்புறம் ஆகாஷ்கே தெரிஞ்சிரும்ல அந்த பாட்டி இன்னும் மாறவே இல்ல, எப்பவும் போல மோசமான மனுஷியா தான் இருக்காங்கன்னு. அவங்களுக்கு அதாமா வேணும். அவங்க சுயரூபம் என்னங்கறத ஆகாஷ் மறுபடியும் தெரிஞ்சுக்கிட்டாதான் திரும்ப திரும்ப அவரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருப்பாரு. அதே நேரம் சித்துவையும் ஆகாஷ் விட்டு கொடுக்க மாட்டாரு. சித்துக்கு சப்போர்ட் பண்ணி ஆகாஷ் அவங்க பாட்டிய டம்மி ஆக்கி மூலையில உட்கார வச்சிருவாரு. அதுக்கப்புறம் அந்த ஆண்டாளம்மா நமக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும்
எதுக்கும் நாளைக்கு நீங்க ஆபீஸ் போனதும் ஆகாஷ் கிட்ட யதார்த்தமா விசாரிச்சு பாருங்க. சித்துவ கம்பெனில பார்ட்னரா சேர்த்துக்கிட்ட விஷயமா என் மாமியார் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களான்னு. கண்டிப்பா கேக்குறா அத்தை. சரி வாங்க போய் சாப்பிடலாம். போலாம். ஏய், என்னதெல்லாம் போய் பேசாம தூங்க. என்னத்தான் நீங்க இப்ப நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. இந்த சந்தோஷத்துல கூட உங்களுக்கு தூங்கணும்னு தான் தோணுதா? இப்ப கூட நாம சந்தோஷமா இருக்கணும்னு தோணலையா? இது பாரு நிலா, நீ அடிக்கடி இந்த மாதிரி நடந்துக்கிறதும் நான் உன்னை தொடர்ந்து அவாய்ட் பண்றதும் எனக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருக்கு. உன் ஃபீலிங் எனக்கு நல்லாவே புரியுது நிலா. உன்னோட ஒய்ஃபா உனக்கு என்கிட்ட இருக்கிற உரிமையை நீ எதிர்பார்க்கிற. அத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா என் ஃபீலிங் நீ புரிஞ்சுக்காம இருக்க பாரு, அதத்தான் நான் தப்புன்னு சொல்றேன். நம்ம கல்யாண விஷயத்துல நீ பண்ண ஜாதக மிஸ்டேக்க என்னால இன்னும் மறக்க முடியல. அத நான் எப்போ மறக்கிறேனோ அதுக்கப்புறம் தான் நான் உன்னை முழுசா என்னோட ஒய்ஃபை ஏத்துக்க முடியும். அது வரைக்கும் நாம தனித்தனியா தான் தூங்கணும், அதானே? எல்லாம் என் தலை எழுத்து. நீங்க பூர்ணிக்கு தலை வர்ற அழக பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி அங்கே நின்னுட்டேன். சூப்பரா தலை வர்றீங்களேப்பா, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? அட நீ வேற நிலா, இதுக்கெல்லாம் தனியா கிளாஸுக்கு போயா கத்துக்க முடியும்? இத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் மாத்தி மாத்தி ஜடை போட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அத பார்த்து கத்துக்கிட்டேன். இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அழகா தான் ஜடை பின்னி இருக்கீங்க. இத்தனை வருஷத்துல என்னைக்காச்சும் ஒரு நாளைக்காவது எனக்கு இப்படி ஜடை பின்னி இருக்கீங்களா? அம்மா, இந்த வயசுல உனக்கு இப்படி ஒரு ஆசையா? இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? இதுல என்னடி ஓவர? உனக்கு ஜடை போட்ட உங்க அப்பா எனக்கு ஜடை போட்டு விட மாட்டாரா? கவலைப்படாதம்மா, பூர்ணிக்கு கல்யாணம் ஆன பிறகு அப்பா உனக்கு தானே ஜடை பின்ன போறாரு. என்னப்பா நான் சொல்றது சரிதானே? நீ வேற நிலா. ஏண்டி நிலா, என்னடி காலையிலேயே வந்திருக்க? ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? ஆமாமா, வந்த விஷயத்த கூட சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான விஷயம் தான். என்ன விஷயம் நிலா? அந்த சிவானி இருக்கால, அவன் நம்ம தென்றல் அக்காவையும் சித்து மாமாவையும் வேலையில இருந்து தூக்கிட்டா. ஐயோ, என்னடி சொல்ற? நீ இவ்வளவு பெரிய ஷாக்கான நியூஸ நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்ற? இருடி, அவசரப்படாத. சிவானி வேலையை விட்டு நிறுத்தினதுனால சித்து மாமாவுக்கு வேற ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு? ஆகாஷத்தான் சித்து மாமா கிட்ட, நீ என்ன இருந்தாலும் என்னோட அண்ணன் தானே, நம்ம 2 பேருமே அப்பாவோட ரத்தம் தான், அதனால நம்ம குடும்ப சொத்துல உனக்கும் சரிபாதி உரிமை இருக்குன்னு சொல்லி அவரோட ஆபீஸ்ல சித்து மாமாவை பார்ட்னரா சேர்த்துக்கிட்டாரு. அது போக அக்காவையும் ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. அக்காவையும் மாமாவையும் வேலைக்கு சேர்த்தது பெரிய விஷயம் இல்ல. இதுல ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இதுக்கு ஆண்டாள் பாட்டியும் வேற வழியே இல்லாம சம்மதிச்சிட்டாங்க. இப்போ ஆண்டாள் பாட்டியோட சொத்துல சித்து மாமாவுக்கும் முறைப்படி சரிபாதி உரிமை கிடைச்சிருக்கு.